ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா அவுட்புட் டிவைசஸ் பார்த்தோம். வெளியீட்டு சாதனங்கள் ஃபார் தி 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் தமிழ் மீடியம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் ஏற்கனவே முடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல. இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல செகண்ட் சாப்டர் எண் முறைகள், தட் இஸ் நம்பர் சிஸ்டம். ஸோ பேசிக் நம்பர் சிஸ்டம் இதுல இருக்கு. டெசிமல், பைனரி, ஆக்டல், எக்ஸா டெசிமல் நம்பர். ஸோ இதெல்லாம் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எண் முறைகள், அதோட அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டாவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டேட்டான்றது அந்த டேட்டம், அந்த நேம்ல இருந்து தான் இந்த டேட்டான்றது வந்தது. ஸோ டேட்டான்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரா ஃபேக்ட்ஸ்னு சொல்லுவோம். அன்ப்ராசஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, அதுக்கு பேர் தான் ரா ஃபேக்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேட்டான்றது எதை குறிக்கும்னா மக்கள், பீப்பிள்ஸ், பிளேசஸ், இடங்கள், ஆப்ஜெக்ட்ஸ், பொருளை வந்து குறிக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம், எடுத்துக்காட்டு. ஸோ பெயர், வயது, வகுப்பு, மதிப்பெண் மற்றும் பாடம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ ஏன்னா டேட்டான்றது ஒரு அன்ப்ராசஸ்டு கலெக்ஷன் சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு இன்புட்டாக கொடுக்கும். ஸோ அப்புறம் கம்ப்யூட்டர் வந்து நம்மளுக்கு தெரியும், சிபியூ அதை ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். அதுதான் அவுட்புட். ஸோ அவுட்புட்ன்றது இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நேம் ராஜேஷ், ஏஜ் வந்து 16, கிளாஸ் வந்து 11, மார்க் 65, சப்ஜெக்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஜென்ரலாக ஒரு வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே. அதுதான் தரவுக்கான எடுத்துக்காட்டு, டேட்டாக்கான எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம ஒரு மீனிங்ஃபுல் மெசேஜ் கொண்டு வரோம். ராஜேஷ் வயது 16, 11ஆம் வகுப்பில் பயின்று வருகின்றார். அவர் கணிப்பொறி அறிவியல் பாடத்தில் 65 மதிப்பெண்களை பெற்றுள்ளார் என்ற தகவல் கிடைக்கும். ஸோ இது இன்ஃபர்மேஷனா மாறுது, ஒரு மீனிங்ஃபுல் மெசேஜா நம்ம கொண்டு வரோம். ஸோ டேட்டான்றது ஜென்ரலா இருக்கு, அதுல வந்து ஒரு மீனிங்ஃபுல் இல்லை, ஜென்ரலா ஒரு வேரியபிளா இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனா மாத்தி ஒரு மீனிங்ஃபுல் மெசேஜா கொண்டு வரோம். அதுதான் அவுட்புட். இன்ஃபர்மேஷன்ன்றது தான் அவுட்புட், அதுதான் தகவல். தரவு பிரதியீடு, டேட்டா ரெப்ரசன்டேஷன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா பிட்ஸ் வந்து 0s and 1s தான் யூஸ் பண்ணுவோம். இதுல பாத்தீங்கன்னா ஸோ கம்ப்யூட்டருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிற வேல்யூஸ் பாத்தீங்கன்னா 0s and 1s தான். ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டாவா நம்ம ஒரு பைனரி டேட்டா தான் கொடுப்போம் இன்புட்டா கம்ப்யூட்டருக்கு, 0s and 1s தான் கொடுப்போம். இப்போ அது வந்து ஒரு மெஷின் லாங்குவேஜை தான் கம்ப்யூட்டர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். கம்ப்யூட்டர் பாத்தீங்கன்னா மெஷின் லாங்குவேஜை தான் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல பைனரி டிஜிட்ஸ், அதான் ஷார்ட்டா நம்ம பிட்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிட்ன்றது நம்மளுக்கு தெரியும், 0s and 1s. இதுல பாத்தீங்கன்னா நிபிள், அது பாத்தீங்கன்னா ஒரு 4 பிட்ஸ்ன்றது தான் நிபிள் சொல்லுவோம். பைட்ன்றது 8 பிட்ஸை தான் வந்து நம்ம பைட்னு சொல்லுவோம். ஸோ அந்த பைட்ன்றது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம அந்த கம்ப்யூட்டரோட மெமரி சைஸை வந்து மெஷர் பண்றதுக்கு இந்த பைட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ வேர்ட் லென்த் பார்த்தீங்கன்னா அது அந்த ப்ராசஸர் தான், சிபியோட ப்ராசஸர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 பிட், 16 பிட், 32 பிட் ப்ராசஸர், 64 பிட் ப்ராசஸர். ஸோ இப்போ நவடேஸ் பார்த்தீங்கன்னா 32 பிட் ப்ராசஸரும் 64 பிட் ப்ராசஸர் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்றோம். அதான் வேர்ட் லென்த். ஸோ வேர்ட் லென்த் பார்த்தீங்கன்னா 8 பிட், 16 பிட், 32 பிட் ப்ராசஸராகவும் இருக்கலாம், 64 பிட் ப்ராசஸராகவும் இருக்கலாம். ஸோ இப்போ பிட் பார்த்தீங்கன்னா 0s or 1s, நிபிள் 4 பிட்ஸ், பைட் வந்து 8 பிட்ஸ், கிலோ பைட் வந்து 1024 பைட்ஸ், மெகா பைட்ன்றது 1024 கிலோ பைட், ஜிகா பைட்ன்றது 1024 மெகா பைட், டெரா பைட்ன்றது 1024 கிகா பைட். ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் சிஸ்டம்ல. டெரா பைட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ மெகா பைட் வந்து பார்த்தீங்கன்னா 1024 கிலோ பைட். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். கிகா பைட்ன்றது 1024 மெகா பைட். இப்போ நம்ம யூஸ் பண்ற நெட் கனெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 ஜிபின்னு சொல்றோம். அப்போ அந்த 1 ஜிபின்றது 1024 மெகா பைட்டா நம்ம யூஸ் பண்றோம். அதே டெராபைட்ன்றது பார்த்தீங்கன்னா 1024 ஜிபி, அதுதான் டெராபைட். கணிப்பொறி நினைவகம்
முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை நினைவகம். ஸோ நினைவகம் நம்மளுக்கு தெரியும், தட் இஸ் எ மெமரி. ஸோ இதுல முதன்மை மெயின் மெமரி, செகண்டரி ஸ்டோரேஜ் மெமரி அது இருக்கு நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெயின் மெமரி அண்ட் திஸ் செகண்டரி ஸ்டோரேஜ் மெமரி பொதுவாக பார்த்தீங்கன்னா கிலோபைட்டு இல்லை மெகாபைட் தான் பொதுவாக யூஸ் பண்ணும். ஸோ ஒரு கிலோபைட் நம்மளுக்கு தெரியும் 1000. ஒரு கிலோன்றது அதாவது டெசிமல் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பதின்ம எண் முறையில் ஒரு கிலோன்றது 1000 என்பதாகும். தட் இஸ் 10⁻3. அதே இந்த பைனரி சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா ஒரு கிலோ பைட்ன்றது 1024 பைட்டுகள், அதாவது 2⁻10 சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ பாத்தீங்கன்னா 2⁻10 சொன்னேன் கிலோ பைட்ன்றது. ஸோ 2 கேப்ஸ் தான் இங்க பவரா யூஸ் பண்ணிடுறாங்க. 2⁻10 = 1024. அதே மெகாபைட்ன்றது 2⁻20 சொல்லுவோம். கிகாபைட்ன்றது 2⁻13 மாதிரி சொல்லுவோம். டெராபைட் 2⁻40. ஸோ டெராபைட்டுக்கு அப்புறமும் இருக்கு. மெயினா நம்ம வந்து டெராபைட் வரைக்கும் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பீட்டா, எக்ஸா, ஜீட்டா, யோட்டா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பைட்ன்றது that is a characters in a text. ஸோ அதுக்கு வந்து நம்ம பைட் யூஸ் பண்றோம். எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு டெக்ஸ்ட்ன்ற மாதிரி ஃபைண்ட் பண்றதுக்கு அந்த பைட்டை நம்ம யூஸ் பண்றோம். அதே நேரத்தில் இந்த ஸ்கீம் ஒன்று யூஸ் பண்றோம், கோடிங் ஸ்கீம். அது பார்த்தீங்கன்னா that is going to represent a character set and numbers. நார்மலா கோடிங் ஸ்கீம் நம்ம யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா ASCII கோடு தான், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இதுதான் நம்ம நார்மலா யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பைனரி டிஜிட்ல பார்த்தீங்கன்னா 0 to 127 யூஸ் பண்றோம். இஸ் யூஸ் டு ரெப்ரசென்ட் ஒரு ஸ்பெசிபிக் கேரக்டரை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு இது யூஸ் பண்றோம். இப்போ ASCII பார்த்தீங்கன்னா ஜென்ரலா வந்து ஒரு பிளாங்க் ஸ்பேஸுக்கு அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 32 இருக்கும். அதோட ASCII வேல்யூ ஃபார் த நியூமரிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது 48. இப்போ ASCII கோடு பார்த்தீங்கன்னா ஆல்பபெட்ஸ்க்கு அப்பர் கேஸ் ஆல்பபெட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ற வேல்யூ பார்த்தீங்கன்னா 97 to 122. தட் இஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே ASCII வேல்யூ வந்து லோவர் கேஸ் லெட்டர்ஸ்க்கு, ஸ்மால் லெட்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 65 to 90 இஸ் ஃபார் ASCII கோட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எண் முறைகள். ஸோ 4 டைப்ஸ் இருக்கு. பதின்ம டெசிமல், பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். இருநிலைன்றது பைனரி, எண்ணிலைன்றது ஆக்டல், 16 நிலைன்றது ஹெக்ஸாடெசிமல். ஸோ டெசிமல் நமக்கு தெரியும் 10, 0 to 9. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைனரி தெரியும் 0s and 1s, 2 digits, அதனால இருநிலை. எண்ணிலை ஆக்டல் வந்து 8, ஸோ 0 to 7. ஸோ ஹெக்ஸாடெசிமல் தெரியும் 16, அப்போ 0 to 9 யூஸ் பண்ணிட்டு 10 வந்து A ஆல்பபெட் யூஸ் பண்ணுவோம், 11 வந்து B, 12 C, 13 D, 14 வந்து E, 15 வந்து F. டோட்டலா 16 அடிமானம், தட் இஸ் ரேடிக்ஸ் ஆர் பேஸ் சொல்லுவோம். அது 16 யூஸ் பண்றோம் ஃபார் தி ஹெக்ஸாடெசிமல், 16 நிலை. எண்முறைகள் இதுல பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம யூஸ் பண்றது டெசிமல் தான், பதின்ம நிலை தான். இந்த டே டு டே லைஃப்ல we are going to use பதின்ம எண்முறை, டெசிமல் முறை தான். ஸோ தட் இஸ் ஓல்டஸ்ட் ஒன் we can say. இப்போ நம்ம நடைமுறையில யூஸ் பண்றதும் டெசிமல் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுல ரேடிக்ஸ் அந்த பேஸ்ன்றது தான் அந்த அடிமானம். ஸோ இப்போ டெசிமலோட பேஸ் நம்மளுக்கு தெரியும், தட் இஸ் 10. ஸோ அது பேர் தான் ரேடிக்ஸ் ஆர் பேஸ், அது பேர் அடிமானம். ஸோ ஜென்ரலா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ கம்ப்யூட்டரோட ஸ்பீட் நம்மளுக்கு தெரியும், ஸோ பிட்ஸை பொறுத்து தான் இருக்கும். ஸோ இப்போ 64 பிட்ஸ்னா 64 பிட் நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதே மாதிரி 32 பிட் பார்த்தீங்கன்னா 64 பிட் நம்பர்ஸை வந்து ரெண்டா பிரிச்சு 32 பிரிச்சு அது யூஸ் பண்ண போறோம். ஸோ அப்போ அந்த 32 பிட் நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட ஸ்பீடு வந்து கம்மியா இருக்கும், கம்ப்யூட்டரோட ஸ்பீடு கம்மியா இருக்கும் 32 பிட் யூஸ் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் வந்து பதின்ம நிலை எண்முறை. பதின்ம நிலை எண்முறை இஸ் ஃபார் டெசிமல். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 0 to 9, ஸோ 10 யூஸ் பண்ண போறோம். ரேடிக்ஸ் ஆர் பேஸ் வந்து 10. ஸோ
இதுல பாத்தீங்கன்னா பொசிஷனல் வேல்யூ வச்சு நம்ம யூஸ் பண்ண போறோம். இதுல பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா 1 2 3 பேஸ் வந்து 10. ஸோ அதை வந்து ஆஸ் எ பவர் ஆஃப் 10 யூஸ் பண்ணுவோம். மல்டிப்ளை ஆஸ் எ பவர் ஆஃப் 10. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா 1 2 3 கொடுத்துருக்காங்க. அப்போ 3ல வந்து 10 to the power 0. ஸோ ஃப்ரம் த ரைட்ல இருந்து ரைட் டு லெஃப்ட் கன்சிடர் பண்றோம். ஸோ வலது டு இடது அப்படி கன்சிடர் பண்றோம். 2ன்றது 10 to the power 1. 1ன்றது பாத்தீங்கன்னா 10 to the power 2. 1 into 10 to the power 2 அப்படி கன்சிடர் பண்ணுவோம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது இப்படி பெருக்கும் போது that is equal to 100. 1 into 10 square வந்து 100 plus 2 into 10 to the power 1 வந்து 20 plus 3 into 10 to the power 0 வந்து 3. ஸோ மூணுத்தையும் ஆட் பண்ணும்போது அடிஷனல் that is பாத்தீங்கன்னா கூட்டும் போது 123 கிடைக்கும். 100 plus 20 plus 3ன்றது 123 பேஸ் வந்து 10. ஸோ நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா this for a இருநிலை எண்முறை. this for a binary. ஸோ இருநிலை எண்முறைன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இதோட பேஸ் இல்லை ரேடிக்ஸ் பார்த்தீங்கன்னா 2. இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷனல் வெயிட்டை வச்சு தான் நம்ம பண்ண போறோம் as a power of 2. ஸோ இப்போ இந்த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் பார்க்க போறீங்க. தட் இஸ் த லெஃப்ட் மோஸ்ட் பிட், இடது பக்கம். லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் அது பார்த்தீங்கன்னா வலது பக்கம், ரைட் சைடில் யூஸ் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்ன்றது தான் ஒரு அதிக மதிப்பாக இருக்கும். லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் பார்த்தீங்கன்னா அது குறைந்த மதிப்பாக இருக்கும். ஸோ இதில் வேல்யூ வந்து 1101 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஸோ ஆஸ் எ பவர் ஆஃப் 2 ஐ ஆல்ரெடி சைட். ஸோ யூ ஹேவ் டு மல்டிப்ளை வித் 2 பவர் ஃபர்ஸ்ட் 0. இதுவும் வந்து வலது டு இடது தான் பார்க்கணும், ரைட் டு லெஃப்ட் தான் பார்க்கணும். ஸோ 2 power 0. நெக்ஸ்ட் வந்து 0 into 2 power 1, 1 into 2 power 2, 1 into 2 power 3. ஸோ அப்படி பார்க்கும்போது 2 power 3 8 நமக்கு தெரியும். 2 square 4, 2 power 1 வந்து 0, 2 power 0 வந்து 1. 8 plus 4 plus 1 13 அவுட்புட் கிடைக்குது. ஸோ இந்த பைனரியை டெசிமலா கன்வெர்ட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எண்ணிலை எண்முறை. எண்ணிலை எண்முறை வந்து 0 to 7 ஆக்டல் நமக்கு தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆஸ் எ பவர் ஆஃப் 8. இங்கே அந்த பொசிஷனல் வெயிட் பொசிஷனல் நம்பர் தான் யூஸ் பண்ண போறோம். 0 to 7 அது வந்து 8. ஸோ அடிமானம் பார்த்தீங்கன்னா 8. ஸோ இட் இஸ் எ பேஸ் ஆர் ரேடிக்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 547 கொடுத்துருக்காங்க ஃபார் தி ஆக்டல் நம்பர். இதை நம்ம டெசிமலா கன்வெர்ட் பண்ண போறோம், பதின்ம நிலையா கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ இதுவும் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் தான். அப்போ 7 into 8 power 0 as a power of 8. 4 into 8 power 1, 5 into 8 square. அப்போ 8 square தெரியும். 64 into 5 வந்து 320, 8 into 4 32, 7 into 1 வந்து 7. ஸோ டோட்டலா 359 as a டெசிமலா கிடைக்குது. நெக்ஸ்ட் 16 நிலை எண்முறை. இது வந்து எக்ஸாடெசிமல். எக்ஸாடெசிமல் வேல்யூ வந்து எக்ஸ் நம்பர்னு சொல்லலாம். இதுல 16 சிம்பிள்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 0 to f அந்த நோட்டேஷன் பேர் தான் நம்ம எக்ஸாடெசிமல் சொல்றோம். ஸோ 0 to 9 நார்மலா யூஸ் பண்றோம். ஸோ 10ல இருந்து ஆல்பபெட்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ ஐ ஆல்ரெடி சைட் 10ன்றது A, 11B, 12C, 13D, 14E, 15 வந்து F யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணி எக்ஸாடெசிமல் 16 நிலை எண்முறை. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க எல்லா நம்பர் சிஸ்டமோட நம்பர்ஸ். டெசிமல் வந்து 0 to 9 நார்மலா யூஸ் பண்ணுவோம். இருநிலைன்றது பைனரி வந்து 0 to 15. அது பைனரி நம்பர்ஸ்ல 4 bit நம்பர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. எண்ணிலைன்றது 0 to 7, டோட்டலா 8. ஸோ 16 நிலைன்றது 0 to 9. 9க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்பபெட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப் டு 15 வரைக்கும், எஃப் வரைக்கும். ஸோ இப்போ எக்ஸாடெசிமல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 25, 16 பேஸ் வந்து 16. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே தான் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். அப்போ 16 power 0 as a power of 16. 16 power 0 into 5, 2 into 16 power 1. அப்போ 32 plus 5, 37 டெசிமலா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதில் சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். 786 என்பது ஒரு எண்ணிலை எண், தட் இஸ் ஆக்டல். அது வந்து சரியா தவறா அப்படி நம்ம பார்க்க போறோம். ஸோ அது வந்து சரிதான். அப்புறம் 101 ஒரு இருநிலை எண், தட் இஸ் பைனரி நம்பர்ஸ். ஸோ பைனரி நம்பர்ஸ் தெரியும் நம்மளுக்கு, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான். அப்போ 101ன்றது பைனரி நம்பர் தான், இருநிலை தான், அதுவும் சரிதான். எண்ணிலை எண் அடிமானம் வந்து 7ஆன்னு கேட்குறாங்க. எண்ணிலைன்றது நம்மளுக்கு ஆக்டல் நம்பர்ஸ் தெரியும்.
தட் இஸ் 0 to 7, டோட்டலா 8. அடிமானம் வந்து 8 தான், பேஸ் ஆர் ரேடியஸ், 7 கிடையாது. அப்ப அது தவறு. பாத்தீங்கன்னா ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1010 பேஸ் 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது டெசிமல் வேல்யூ, பதின்ம எண் முறை. இங்க பேஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது பார்த்தீங்கன்னா இருமுறை நிலை, தட் இஸ் பைனரி நம்பர். ஸோ பேஸ் வந்து 16 கொடுத்துருக்காங்க. 16ன்றது நம்மளுக்கு எக்ஸா டெசிமல் தெரியும். 8ன்றது ஆக்டல், தட் இஸ் எண்ணிலை முறை. அடுத்து 10, அகைன் 10 இருக்கும்போது தட் இஸ் டெசிமல், அது வந்து பதின்ம எண் முறை தான். நன்றி, வணக்கம்.